ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கத்திரிக்காய் கிரேவி போதுங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ், வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, புலாவுக்கெல்லாம் வந்துட்டு சைடிஷாக வச்சுங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி உரல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் ஒரு 10 பீஸ் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2 பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே எந்த அளவுக்கு நல்லா மைய நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை பேஸ்ட் போல் அரைச்சி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொரகொரப்பாக க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டும் அதோடைய டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூணுத்தையும் கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு நசுக்க அப்படினாலே போதும். இந்த மாதிரி நசுக்கினதுக்கு அப்புறமா தனியாக இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி கப்பில் 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது இதையும் அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் மேலே இருக்க காம்பு இருக்குல்ல அதை பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கத்திரிக்காவை திருப்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கத்திரிக்காவை கட் பண்ணும்போது நான் காமிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டு கத்திரிக்காவை கட் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காவில் இருக்க ஒரு பீஸ் கூட அதை விட்டு இடையே வராமல் முழுசாக இருக்கும். முக்கியமாக கத்திரிக்காவை கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள பூச்சி அப்படின்னா கத்திரிக்காய் சொத்தியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சொத்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயுமே 4 பாகமாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் கத்திரிக்காவுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்களை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சோம் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டும் கத்திரிக்காவை சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு அப்படின்னா அதோடைய மேலே கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை வதக்கும் போதே இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்குங்க. கத்திரிக்காவை வதக்கும் போதே அது கூட கொஞ்சமாக அந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கத்திரிக்காவில் உப்பு டேஸ்ட் இறங்கியிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக கிரேவியில் ஆட் பண்ணி கத்திரிக்காவை சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் உப்புலாம் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு அப்படின்னா அது மேலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி செய்கிறதுக்காக இதே பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயத்தை வதக்கி விடும்போதே இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோடைய அந்த ரா ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரும். நம்ம ஆட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோடைய அந்த ராஸ்மல்லும் போயிடுச்சு. வெங்காயமும் கரெக்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு டைம் கரண்டியால் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலாவுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மசாலாவுடைய ராஸ்மல் எல்லாமே போயிட்டு சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே செய்யுங்க. அண்டு நான் சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னா 3 பேர் இந்த கிரேவியை தாராளமாக சாப்பிடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போது இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வதங்க விட்டுடலாங்க. 2-3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
நம்ம ஆட் பண்ண மசாலா அண்ட் முந்திரி பருப்பு, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று குக் ஆகி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை ஒரு டைம் நம்ம கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஆட் பண்ணுற வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரிங்க, அது மட்டும் என்னால் காமிக்க முடியல. நான் ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அதே அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு நல்லா கரைஞ்சிருக்கும். உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் எக்ஸ்ட்ரா உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போது இந்த கிரேவியை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னாலே போதுங்க. கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவியை கரண்டியால் கிளறி விடுங்க. கிரேவியோட டெக்ஸ்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பக்காவாக இருக்குல்ல. இப்போது நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான இந்த மாதிரி கிரேவி அண்ட் சைடிஷ் ரெசிபீஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காவை கிரேவியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் கிரேவியில் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அகைன் இந்த கிரேவியை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த கிரேவியை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நம்மளுடைய நல்ல கமன் வாசனையோட சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி செம்மையாக ரெடியாக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவியோட கலர், அதோட டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல. கிரேவியோட டெக்ஸ்சர் இன்னுமே சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த கத்திரிக்காய் கிரேவியை ஏதாவது ஒரு ரெசிபிக்கு தான் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா ரெசிபிக்குமே இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் முக்கியமாக இந்த கத்திரிக்காய் கிரேவியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் கிரேவியை ஒயிட் ரைஸ் கூட தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த கத்திரிக்காவையே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா அப்பளம், அதுக்கப்புறம் வத்தலை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் எம்மியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.